இந்தியாவோட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சுணக்கம் அடைஞ்சு கிடக்குது. பின்தங்கி இருக்குது. மித்த டெவலப்டு கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது, சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த சில ஃபேக்டர்ஸ்ல ஒண்ணு வந்து பார்ஷியாலிட்டி. அந்த பாகுபாடுங்கிற சில ஃபேக்டர்ஸ் அதுல சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த ராசி பார்க்குற விஷயம் ஒண்ணு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, அரசியல் ராசி, வீட்டு ராசி, குழந்தை ராசி, ஆள் ராசி, நாள் ரா நாள் ராசி, தேதி ராசி இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அது என்ன பண்ணுறாங்க, செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் விடுறதுக்கான காரணம் கடவுள் தான் அதை செய்கிறாரு. நாளோ நட்சத்திரமோ இல்லை வந்து ஆளுகளோ இல்லை வந்து ஒரு வீடோ அதுக்கு காரணம் கிடையாது. ஏன்னா ஒரு நாளோ நட்சத்திரமோ கிரகங்களோ ஒரு வீடோ கட்டடமோ அதுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அது யோசித்து நமக்கு விஷயத்த செஞ்சு கொடுக்குதுன்னு நினைக்கிறது அது எவ்வளவு அது அறியாமைங்கிறது பாருங்க. அதாவது உதாரணம் சொன்னால் ஒரு பேக்கரியில் போய் உட்காந்து பஃப் சாப்பிட்டு இருந்தேன். காஃபி குடிச்சிட்டு பஃப் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ஓனரும் இன்னொருத்தங்க டீ குடிக்க வந்தவரும் பேசிட்டு இருந்தாங்க. அவர் டீ குடிக்கிற வந்தவர் பில் பே பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்கும்போது அப்போது இப்போ போயிருக்கும்போது அவர் பேசிட்டு இருந்தால் அவர் காதில் விழுந்துச்சு. எனக்கு என்ன பேசினாங்கன்னு கான்வர்சேஷன் உரையாடல் கேட்டுச்சு. என்ன அப்படின்னா அந்த பில்லு கொடுக்க வந்தவர் சொல்கிறாரு, இன்றைக்கி மாற்றாதீங்க, அன்னைக்கு மாற்றாதீங்க, இந்த கிழமை மாற்றுங்க, அந்த கிழமை மாற்றுங்க, செவ்வாய்க்கிழமை செய்யாதீங்க, புதன்கிழமை செய்யுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் பில் பே பண்ணிட்டு போயிட்டார். நான் போய் பில்லு பே பண்ணும்போது அந்த ஓனர்கிட்ட நான் பேசும்போது கேட்டேன். ஆனால் அந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் அல்லது வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய சிறந்த நாடுகள் பட்டியலிடுங்க. அவங்க எல்லாமே இந்த நாலு நட்சத்திரமோ இல்லை வந்து கிழமை ராசி, தேதி ராசி எதுவுமே பார்க்காம தான் வளர்ந்துருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சில உதாரணங்களை சொல்லி சில நபர்களுடைய பேரெல்லாம் சொல்லி சொன்னேன். எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்னு யார் மூலமாக அந்த நாடுகளில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சில விஷயங்கள்லாம் அப்படியே டக்குன்னு ஒரு நட்ஷல்ல சொல்லி முடிச்சுட்டு சொன்னால் அப்போ அவர் சொன்னார், அதுக்கு வந்து ஏன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அது நம்ம இந்தியர்கள் தான் அதிகமாக அதை பார்க்குறது. அதனால அது எல்லாமே கவர்மெண்ட் வேலை, எல்லாம் ப்ரைவேட் வேலை, இண்டிவிஜுவல் வேலை, எல்லாமே ஃபேமிலி வேலைகள் எல்லாமே நிறைய விஷயங்கள் டிலே ஆகுது, தள்ளி போயிட்டே போகுது அப்படின்னு சொல்லி ஏன் நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அது இல்லைங்க எல்லாம் பார்த்து பார்த்து பழகி போச்சுங்க அப்படி தான் சொன்னாரே ஒழிய அதில் இன்டெலிஜென்ஸ் இல்லை, லாஜிக் இல்லைன்னு அவரால் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, இப்போது கடவுள் ஒரு விஷயத்த நன்மையை செய்கிறார் அப்படின்னா ஒரு தேதியில் ஒரு குறிப்பிட்ட நாளில் டேட்டில் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை வைத்து செய்யும் பொழுது அது கடவுள் செய்த அந்த டைமிங் சென்ஸு, அந்த பர்பஸு, மீனிங்கு, அதுக்கான நகர்வுகள் வந்து அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதை வந்து அவர் நகர்த்துறாரு ஒவ்வொரு விஷயத்துலையும், ஒவ்வொருடைய காலகட்டத்திலையும், கான்டெக்ட்லையும், ஒவ்வொரு கான்செப்டில் அவர் செய்கிறாரு. அதை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு நாளோடைய விஷயத்துலையோ இல்லை வந்து ஒரு வீட்டு கட்டடத்தோட விஷயத்துலையோ இல்லை அவங்க ஒரு ஆளோட ராசின்னு பார்க்குறதோ வந்து இல்லை வந்து ஒரு கிரகங்களுடைய ராசின்னு பார்க்குறதோ எவ்வளவு அது அது சரியான யோசனையே கிடையாது. ஏன்னா கிரகங்களுக்கோ நட்சத்திரத்துக்கோ ஒரு வீட்டுக்கோ இல்லை வந்து ஒருத்தரை வந்து முன்கூட்டியே அதை தெரிஞ்சோ செய்வது கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்டெலிஜென்ஸுங்கிறது ஹியூமன் லிமிட்டேஷனோ இல்லை வந்து அதை விட ஹியூமன் லிமிட்டேஷனுக்கு கூட ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே அவங்க யோசிக்கிறதுல வந்து கடவுளுடைய செயலாற்றுதல் உள்ளே நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு தெரியும். அது உன்னித்து நீதிமான்கள் நிதானித்து ஆராய்கிறாள்னு இருக்கு வசனம், பைபிள் வசனம். அப்போ நிதானித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை கடவுள் செய்யும் பொழுதும் சரி, அதை அவர் செய்யாமல் விடும் பொழுதும் சரி, அதில் இருக்கிற நன்மைகள் நமக்கு தெரியும். அதில் சுற்றி நடந்த விஷயங்களை யோசித்து பார்க்கும்பொழுது, கவனித்து பார்க்கும்பொழுது, அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும். யோசித்து பார்க்கும்போது தெரியும், அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும், எதுக்காக ஒன்று செய்யாமல் விட்டார், எதுக்காக ஒன்று செஞ்சார், இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அதை வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லை வந்து 6 மணிக்கு மேலே காசு வாங்கக்கூடாது, காசு கொடுக்கக்கூடாது, இல்லை வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல அந்த நாளில், அந்த தேதியில், அந்த நட்சத்திரம், அந்த கிரகங்கள் ஒன்று கூடல இதெல்லாம் சொல்லும்பொழுது அதில் இன்டெலிஜென்ஸே இல்லைங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது, ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தெரியும். அது அவ்வளோ கேண்டிடாக தெரிகிற விஷயங்களில் போயிட்டு அதில் மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அறியாமை நம்ம எப்படி அறியாமையாக தான் பார்க்க முடியும் இல்லையா? அது வந்து வருத்தமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அதுக்கான நம்ம சொல்ல வேண்டிய பகிர வேண்டிய விஷயங்களை பகிர்ந்து தான் ஆகணும். அப்படிங்கும்போது இப்போ எத்தனை பகுத்தறிவு பேசுகிற சேனல்ஸ் பகுத்தறிவுன்னு காட்டிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகளுடைய சேனல், டிவி சேனல்ஸ்லேயே ராசிபலன் பார்க்குறவங்கலாம் இருக்கிறாங்க. அது நடந்துட்டு தான் இருக்குது ஒரு பக்கம். அது அவங்க பிலீஃப் சிஸ்டம், சாய்ஸஸ்ன்னு சொன்னால் கூட அது சில அப்புறம் எஜுகேஷன், டீச்சிங், சயின்ஸு, ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எதுக்கு படிக்கணும்? அவங்க பிலீஃப் சிஸ்டம்லேயே இருக்குது. திங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நோயிங் இல்லையா? யார் வேணால் என்ன வேணால் யோசிச்சுக்கலாம். அது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் சொல்ல போனால் கூட அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் நோயிங், அறிதல், புரிதல் இருக்கணும் இல்லையா? அப்போ திங்கிங்க்கான விஷயம் சரியான திங்கிங்க்கு வந்து சரியான புரிதலை நோக்கி இருக்கணும்.
சரியான புரிதல், அதுக்கான ஒபீடியன்ஸ், கீழ்ப்புரிதலை நோக்கி இருக்கணும். அப்பதான் அது முழுமையடையும். சும்மா எது வேணா திங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுல என்ன, அவங்க இஷ்டம், எது வேணா திங்க் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா, ஸோ அவங்க சமுதாயத்தை வந்து எது வேணா யோசிச்சு எது வேணா செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது அறியாமையில போய் அதே ஆபத்துக்களை முடிஞ்சிருது, பாகுபாடுகளில் முடியுது. ஒருத்தரை வந்து ராசியாகவும் பார்க்கறது, ஒருத்தரை ராசி இல்லாமல் பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபத்து இருக்குது அதில். ஒரு நாளில் ராசியாக பார்க்கறது, இன்னொரு நாள் ராசி இல்லாத நாளாக கெட்ட நாளாக பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது. கடவுள் படைத்த எல்லா நாளுகளும், எல்லா நாட்களும், எல்லா நேரங்களும் நன்மையாக தான் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது கடவுளே படைத்தது போல படைத்திருக்கார் என்றால் இல்லையா, அப்போ அது பிளஸ்ஸிங்காக தான் இருக்க முடியுங்கும் போது எல்லா நாளுமே நல்ல நாளாக தான் இருக்க முடியும், குட் டேவாக தான் இருக்க முடியும். அப்போ நம்ம அந்த நாளில் என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு பிரியமாக நடக்கிறோமா, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, கடவுளை புரிதலோடு நடக்கிறோமா, அவரோட அனாலிசிஸோடு நடக்கிறோமா? பைபிள் அதான் சொல்லுது. காட் ஆஃப் பைபிள் என்ன சொல்றாரு? கடவுளை தவிர கிரியேட்டரை தவிர கிரியேட்டட் திங்ஸ்ல நம்பிக்கை வச்சிடக்கூடாது. அதில் போய் நம்ம வந்து விடை கேட்டு, அதாவது கிரகங்கள்லையோ நட்சத்திரங்களையோ நம்பி, மேஜிக்லேயோ நெக்ரோமன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையோ போய் மாட்டிக்கக்கூடாது, அதில் போய் நம்பிக்கை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளே பைபிளில் சொல்றாரு. பைபிளுங்கிறது அற்புதமான வெளிப்படுத்துதல் மனித குலத்துக்கு இல்லையா, அவருடைய காட்ஸ் ரெவலேஷன். அப்போ பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு, ரெகுலராக வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ டைம் கொடுத்து அதை வாசிக்கணும். கடவுளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போதான் ஞான அறிவு வளரும் இல்லையா? இல்லாட்டி என்ன ஆகும்? யாரோ செஞ்சுட்டே இருக்கிறதுனால செஞ்சுட்டு திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்களை வந்து அறியாமல் இருக்குதே அவனுக்கு தெரியாது. அது வெறுமனே ஒரு பழக்க வழக்க சடங்காவே போயிடும். அதில் இருக்கிற அதில் உண்மையாகவே லாஜிக் இல்லை, ரேஷ்னாலிட்டி இல்லை, நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது தெரியாமலே போயிடும். அந்த அளவுக்கு மனசு கடினமாயிடும். அப்போது அறியாமைக்கான மருந்து என்ன? அறிதல், புரிதல், அறிவு, ஞானம், அறிவு இல்லையா? அதில் செயலாற்றுவது, இதெல்லாம் தான். அப்போது சென்சிட்டிவான உள்ளத்தை வைத்துக் கொள்வது. கடவுள்கிட்ட இருந்தால் உள்ள சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா? கீழ்ப்படியும். புரிதல் இருந்தால் மாத்திரம் பார்த்தாது கீழ்ப்படியும். அப்போது புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒபீடியன்ஸ் வேணும். இதெல்லாம் தான் நம்ம நாட்டை முன்னேற்றக்கூடிய வழிமுறைகளாக இருக்க முடியும் இல்லையா? ஸ்பீடப் பண்ண முடியும், டெவலப்மெண்ட்டை ஸ்பீடப் பண்ண முடியும். அப்போது கடவுள் கொடுத்த உழைப்பு, கடவுள் கொடுத்த தைரியம், வைராக்கியம், கடவுள் கொடுத்த சமாதானம், இதெல்லாம் வைத்துக்கொண்டு தான் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியும். டெவலப்ட் நேஷன்லாம் நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்க முடியுமே ஒழிய, அது அறியாமையில் போயிட்டு அதாவது பார்ஷியாலிட்டி, பாகுபாடுங்கிற அந்த அந்த மெத்தில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு ஸ்லோனஸோ டிலேவோ வந்து அது நேச்சுரலாக நடந்துடும் இல்லையா? அப்போது நேச்சுரலை காட்டிலும் சூப்பர் நேச்சுரல் காட் ஆஃப் த பைபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய ஞானம் அறிவோடு நாம் பயணிக்கும் பொழுது, வாழும் பொழுது, சென்சிட்டிவாக நடந்து கொள்ளும் பொழுது, எது அறியாமை, எது அறிதல், எது அறிவு, பரிசுத்தரின் அறிவே அறிவுன்னு பைபிள் வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது எது அறிவு, எது ஞானம், எது அறிவுங்கிற ஒரு புரிதல் அப்போ தான் வந்து மனிதர்களுக்கு நிலை பெற்று இருக்கும், அது நிலைத்து இருக்கும்.